ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமில் வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சி ப்ரோக்ராமில் வந்து எது டைப் பண்ணோன்னாலும் நம்ம கண்டிப்பாக ஒரு ஹெட்ரு ஃபைல் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஹெட்ரு ஃபைல்னால் ஃபஸ்ட்டு எதை வச்சு டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஹேஷ்டேக் சிம்பிள் வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஹேஷ்டேக் கொடுத்து இன்க்ளூட் கொடுத்துட்டு லெஸ் தென் சிம்பிள் போட்டு நம்ம ஹெட்ரு ஃபைலை அதுக்குள்ளே டைப் பண்ணணும். அது stdio.h. இதுக்கு மீனிங் எப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h அப்படின்னா ஹச்சுங்கிறது ஹெட்ரு ஃபைல். அடுத்து இன்னொரு ஃபைலை டிக்ளேர் பண்ணோம். ஹேஷ்டேக் இன்க்ளூட் கோனியோ லெஸ் தென் சிம்பிள் போட்டு conio.h இது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அது கோனியோ வந்து கன்சோல் இன்புட் அவுட்புட். அப்புறம் வந்து நம்ம ஃபங்க்ஷன், அதாவது நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணதுக்கு முன்னாடி வாய்ட் மெயின் அப்படின்னு கொடுக்கணும். வாய்ட் மெயின் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதாவது இதுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராமையே எழுதணும். இந்த சி ப்ரோக்ராமில் இதுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராமையே கர்லி பிரேசஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம டைப் பண்ணணும். அதுக்கு printfன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். printf எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா printf அப்படின்னு கொடுப்போம். printf எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நம்ம இதில் எது டைப் பண்ணோன்னா அது அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணியிருந்தோன்னா இதுக்குள்ளே என்ன நம்ம டைப் பண்ணணும், அது எப்படி டைப் பண்ணோன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்டுக்குள்ளே தான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணுறோம். அப்புறம் அது க்ளோஸ் பண்ணி டபுள் கோட் போட்டுட்டு அடுத்தது ப்ராக்கெட் போட்டு கடைசி முடியும் போது ஒரு செமிகோலன் கொடுக்கணும். அது வந்து எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். செமிகோலன் கொடுக்காட்டி எரர் காணிக்கும். அடுத்தது கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது நம்மளுக்கு வார்னிங்ஸும் 0 இருக்கணும், எரர்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக 0 இருக்கணும். இப்போ கம்பைல் பண்ணி பாருங்கள், வார்னிங்ஸும் 0 இருக்கணும், எரர்ஸும் 0 இருக்கணும். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் இது வந்து அதாவது காணிக்காது பாருங்கள், சடன்னு அது போயிடும். அதாவது அது கிளியராக தெரியல. அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம். அது என்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அதை இப்போ மறுபடியும் பாருங்கள், அதை ரன் பண்ணால் அது நம்மளுக்கு தெரியல, அதாவது அந்த ஸ்க்ரீனை பார்க்க முடியல. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம் இதில் டைப் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்ராம் கடைசி, அதாவது இப்போ printfக்கு கீழே இந்த printf தான் நம்ம கடைசியாக டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து getch அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்க போகிறோம். அதாவது getch அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்க போகிறோம். இந்த இதை என்ன பண்ணோன்னா அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கோம். நம்மளுக்கு தெரியறதுக்காக பாஸ் பண்ணி வச்சிடும். அப்படி பண்ணுறதுனால நம்ம அதை வந்து பார்க்க முடியும். ஆனால் இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு தெரியும். ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் நம்மளுக்கு என்ன பாருங்கள், நம்ம 3 தடவை ரன் பண்ணியிருக்கோம். அதனால் 3 தடவை ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம இந்த ப்ரோக்ராமில் இன்புட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன கொடுக்கணுன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அது என்ன, clr அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம். clr இது என்ன செய்யும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோன்னாலே அது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கடைசி செமிகோலன் கொடுத்துடணும். அதுதான் ஒரு ஃபங்க்ஷன். சரியா? இப்போ இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணோம் அப்படின்னா எரர் வந்து இருக்காது, எரரும் இருக்கக்கூடாது, வார்னிங்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ தான் ரன் ஆகும். இப்போது ரெண்டுமே 0ல் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். இப்போது ரன் பண்ணால் நம்மளுக்கு ரன் ஆகுது. நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துச்சு. இவ்வளோ தான். அதாவது சிம்பிளாக நம்ம எப்படி ஒரு அவுட்புட்டை கொண்டு வரோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இனி அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். See you, bye.